இந்தியன் ரியல் எஸ்டேட் ஹிஸ்டரியில ஃபர்ஸ்ட் டைம் எவர் நம்ம ஜி ஸ்கொயர்ல 1+1 ஆஃபரா ஒரு பிளாட் வாங்கினா ஒரு பிளாட் ஃப்ரீ. எஸ், இது லக்கி டிரா இல்ல. நீங்க எங்க பிளாட் வாங்குறீங்களோ அதே இடத்துல அதே வேல்யூல இன்னொரு பிளாட் ஃப்ரீ. நோ எக்ஸ்ட்ரா சார்ஜஸ், நோ ஹிடன் காஸ்ட். ஒரு பிளாட்கான மார்க்கெட் பிரைஸ பே பண்ணுங்க, 2 பிளாட்டை சொந்தமாக்கிக்கோங்க. ஒன் பேமெண்ட் டபுள் அசெட், டபுள் அப்ரிசியேஷன். இந்த 1+1 ஆஃபரை கிராப் பண்ண நம்ம கிரெடாய் ஃபேர் ப்ரோ ஈவென்ட்ல ஸ்டால் நம்பர் D3 விசிட் பண்ணுங்க, உங்க லைஃப் அப்கிரேட் பண்ணுங்க. கால் 8939750009. டெல்லியில் பிரதமர் மோடி தொடங்கி வைத்த இந்த ஆண்டுக்கான ஏஐ இம்பாக்ட் உச்சிமாநாட்டில் கலந்து கொண்டு பேசிய சுந்தர் பிச்சை, ஒவ்வொரு முறை இந்தியாவுக்கு வரும்போதும் இந்தியாவில் உலகின் சிறந்த டெவலப்பர்களை பார்ப்பதாக தெரிவித்துள்ளார். மேலும் இந்தியாவில் தொழில் முனைவோர் சுற்றுச்சூழல் அமைப்பு நாளுக்கு நாள் செழித்து வளர்ந்து வருவதாகவும் பாராட்டியிருக்கிறார். குறிப்பாக இந்திய மொழிகள் மற்றும் சூழல்களுக்கு ஏற்ப உள்ளூர் ஏஐ மாடல்களை உருவாக்குவதில் சர்வம் ஏஐ சர்வதேச அளவில் முதன்மையானதாக மிகச் சிறப்பாக நிலைநிறுத்தப்பட்டுள்ளதாகவும் கூறியுள்ளார். சுந்தர் பிச்சை மட்டுமல்ல, ஏஐ உச்சி மாநாட்டுக்கு வந்த அனைத்து முன்னணி தொழில்நுட்ப நிறுவனங்களின் தலைவர்கள் மற்றும் ஏஐ துறை சார்ந்த வல்லுநர்களையும் வியப்பில் ஆழ்த்தியுள்ளது இந்தியாவிலேயே உருவாக்கப்பட்ட சர்வம் ஏஐ தொழில்நுட்பம். இதே உச்சி மாநாட்டில் உள்நாட்டிலேயே உருவாக்கப்பட்ட ஏஐயை இந்தியர்களுக்கு கொண்டு செல்ல முடியும் என்பதை காட்டுவதாக அறிவித்து சர்வம் ஏஐயை சர்வம் இணை நிறுவனரும் தலைமை நிர்வாக அதிகாரியுமான பிரதியூஷ் குமார் அறிமுகப்படுத்தினார். குரல் கட்டளைகள் மூலம் பயன்படுத்தக்கூடிய மற்றும் 22 இந்திய மொழிகள் மூலம் அணுகக்கூடிய சர்வம் 105B மற்றும் சர்வம் 30B என்ற 2 சர்வம் ஏஐ மாடல்களை அறிமுகப்படுத்தியது மட்டுமல்லாமல் மிகப்பெரிய ஏஐ மாடல்களை உருவாக்குவதை விட ஏஐயில் இறையாண்மை மிகவும் முக்கியமானது என்று சர்வம் நிறுவனத்தின் மற்றொரு இணை நிறுவனர் விவேக் ராகவன் கூறினார். 105 பில்லியன் அளவுரு மாதிரிகளால் உருவாக்கப்பட்ட இந்த சர்வம் மாடல்கள் பகுத்தறிவு பணிகளில் டீப்சீக் ஆரை விட சிறப்பாகவும், செயல்திறனில் ஜெமினி ஃபிளாஷ் போன்ற உலகளாவிய ஏஐ மாடல்களை விடவும் உயர் தரத்துடனும் செயல்படுகிறது. OCR துல்லியம், இந்திய மொழிகள், உச்சரிப்புகள், பேச்சுக்கு உரை, உரைக்கு பேச்சு எனும் குரல் அடிப்படையிலான ஏஐ ஆகிய 3 முக்கிய பகுதிகளில் ChatGPT, கூகுள் ஜெமினியை விட சர்வம் ஏஐ சிறப்பாக செயல்படுவதாக கூறப்படுகிறது. மேலும் இந்தியாவில் முதல் ஏஐயால் இயங்கும் ஸ்மார்ட் கண்ணாடிகளான சர்வம் கிளாஸையும் வெளியிட்டுள்ளனர். இந்த ஏஐ உச்சி மாநாட்டில் சர்வம் கண்ணாடிகளை முதலில் அணிந்து டெமோ செய்த முதல் நபர் பிரதமர் மோடி என்பது குறிப்பிடத்தக்கது. இது நேரடியாக ஆடியோவை கேட்டு புரிந்து கொண்டு பதிலளிக்கிறது. இந்திய உச்சரிப்புகளை சரியாக புரிந்து கொண்டு பின்னணி இரைச்சல் மற்றும் குறுக்கீடுகள் ஏதுமில்லாமல் முழுமையான வகையில் பதிலை தருகிறது. பெங்களூருவை தளமாக கொண்ட ஸ்டார்ட் அப் நிறுவனமான சர்வம் இந்தியாவின் ஓபன் ஏஐ என்றுதான் கூறப்படுகிறது. 2010ஆம் ஆண்டில் வடிவமைப்பு தொழில்நுட்ப வேலையை விட்டுவிட்டு 130 கோடிக்கும் அதிகமான இந்தியர்களை உள்ளடக்கிய பயோமெட்ரிக்ஸ் ஆதாரை உருவாக்கும் இந்திய தனித்துவமான அடையாள ஆணையத்தில் பணியாற்றிய விவேக் ராகவன் தனது நண்பர் பிரதியூஷ் குமாருடன் சேர்ந்து 2023ஆம் ஆண்டு சர்வத்தை தொடங்கினார். தொடர்ந்து ஓபன் சோர்ஸ் வகையில் 120 பில்லியன் அளவுரு பெரிய மொழி மாதிரியை உருவாக்குவதற்கான அரசாங்க ஆணையை இந்த நிறுவனம் பெற்றது. இந்திய மொழிகளில் சரளமாக பேசக்கூடிய கணிதத்தில் வலிமையான ஒரு LLM-ஐ உருவாக்குவதே இதன் நோக்கமாகும். 100B+ மாதிரியை உருவாக்குவது வெறும் குறியீடு மட்டுமல்ல, ஒரு தளவாட போர் என்றுதான் சொல்ல வேண்டும். உலகத்தில் மிகப்பெரிய சாதனை என்று எல்லோரும் சொல்வதுண்டு. ஆனால் ஏஐ உச்சி மாநாட்டு மேடையில் உலகில் மிகப்பெரிய சாதனை உண்மையில் எப்படி இருக்கும் என்பதை சர்வம் ஏஐ உலகுக்கு காட்டியிருக்கிறது.